வெல்கம் பேக் டு கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன் ஃபார் யூ. இன்றைக்கி நம்ம ஜோவர், சின்ன சோளம், காக்கா சோளம், இதை நிறையா பேரில் சொல்லுவாங்க. இந்த சோளம் வச்சு கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. நம்ம சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறது, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைன்னு பார்க்கலாம். நாங்கள் 1 கப் ஜோவர் எடுத்திருக்கோம். உங்கள் பிளேஸில் இந்த சோளம் எப்படி சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம மில்லட்ஸ் எடுத்தோன்னா ஒரு 3 to 5 டைம்ஸ் நல்லா களைஞ்சி வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம ஒரு 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 6 hours ஆகுது ஊறணும். இப்போ 6 hours மேலே ஊறிடுச்சு. இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து ஒரு 7 to 10 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி நல்லா மசிய வெந்திருக்கணும். ஒரு கடாயில் ஒரு 2 tablespoon எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 teaspoon சீரகம் சேர்த்துருக்கோம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அது கூட குட்டி குட்டியாக நறுக்கின ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ நம்ம போட போகிற எல்லா இன்க்ரீடியன்ஸோட கிறிஸ்பினஸ் இருக்கணும். அதனால ரொம்ப வதக்க வேண்டாம். ஏற்கனவே சோளத்துக்கு உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி பொடியாக சாப் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த தக்காளியும் லைட்டாக வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனால் மட்டும் போதும். நம்ம போட்டிருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சாட்டே ஆகிடுச்சு. ஊற வச்சு எடுத்துருக்க சோளமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சோளத்தில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனதும் நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேப்சிகமோட க்ரன்ச்சினஸ் மாறக்கூடாது. லைட்டாக அப்படியே சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கிறோம். லெமன் ஜூஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டாங்கினஸோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 teaspoon பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதுவும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா நம்மளோட க்ரன்ச்சி, யம்மி அண்ட் டேஸ்டியான, முக்கியமாக ஹெல்த்தியான ஜோவர் கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.